ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த வார பலன், அதாவது 7 நாட்களுக்கான பலன், பிப்ரவரி 3 முதல் பிப்ரவரி 9 வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நம்ம பலன்களை பார்க்கணும். இப்போ நம்மளுடைய சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க. 7ஆம் இடத்துல கும்பத்துல சனி, 8ஆம் இடத்துல மீனத்துல ராகு, 9ஆம் இடத்துல மேஷத்துல குரு, 2ஆம் இடத்துல கன்னியில கேது. இந்த முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரம் தொடங்குது. நம்ம சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் வீடான துலா ராசியில குருவோட நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறார். அப்ப இது ஒரு குருங்கிறது நமக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி, 5ஆம் வீட்டுக்கு உடையவர். அதனால நமக்கு இறையருளை கொடுக்கறது, இஷ்ட தெய்வத்தை கொடுக்கறது, நம்மளுடைய படிப்பை கலைகளை விருத்தி பண்றது, குழந்தைகள் குதூகலத்தை உருவாக்குறது, மொத்தத்துல ஒரு ஆன்ம பலத்தை பெருக்கிறதுங்கிறது குருவனுடைய வேலை. அப்படிப்பட்டவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல 9ஆம் வீட்டுல இருக்காரு. நமக்கு 5ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்காரு. அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இன்னொரு பூராட நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த 5ம் 9ம் அப்படிங்கிறதுல நட்சத்திர இணைவுல குருவும் சுக்கிரனும் வேலை செய்யறதுனால நல்ல நிகழ்வுகள் நடக்கும், மனசுக்கு இனிமையான நிகழ்வுகள் நடக்கும், பூர்வீகத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, தந்தை வர்க்கத்துல ஆதாயம் கிடைக்கிறது, சில புண்ணிய தீர்த்தங்களுக்கு தீர்த்த யாத்திரை போறது, அதுபோக ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, உயர்கல்வி படிக்கிறது, கன்சல்டிங் பிஸ்னஸ்ல இருக்கிறது, ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறது, மார்க்கெட்டிங் பண்றது, கம்யூனிகேஷன் லைனு, கலைத்துறையில இருக்கவங்க, மீடியா துறையில இருக்கவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு நாள் சிறப்பாக இருக்கு. அப்ப இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம்னும் போது அகமும் நல்லா இருக்கும், புறமும் நல்லா இருக்கும். வீட்லயும் சந்தோஷம், வேலை பார்க்குற இடத்துலையும் மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். விருச்சிக ராசியில சந்திரன் மாறிடுறாரு. அப்ப சனியை போல பலன் தான். சனி நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்கார், கண்டக சனி. அப்ப சனி நம்மளுடைய 7ஆம் வீடு அப்படின்னு வரும்போது நாம டெய்லி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்ம கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இந்த இடத்துல சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிருப்தியான மனநிலை, ஒரு ஆட்சேபிக்கிற மனநிலை, ஆர்கியூ பண்ற மனநிலை, இதையெல்லாம் கொடுக்கும். இல்லைன்னா நம்மளுடைய வேகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு வேகம் வராது, ஒரு தயக்கத்தை காட்டுறது, சோம்பேறித்தனத்தை பயன்படுத்துறது, அல்லது நம்மளை அலட்சியப்படுத்துறது. ஸோ இந்த விஷயம்தான் 7ஆம் இடத்து சனியாக நமக்கு வேலை செய்யும். அதுவும் ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. ராகு நம்மளுக்கு 8ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால கணவன் மனைவி உறவு, கஸ்டமர் உறவு, இதுல எல்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையானதுனால நீங்க தனித்து இருந்து அல்லது உங்களுடைய ஒரு ஈடுபாட்டை குறைச்சிக்கிட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போயிட்டோம்னா இன்னைக்கு ஒண்ணுமே பாதிப்பு இருக்கு. அல்லது நம்மளுடைய ஈடுபாடின் மூலமாக நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காதுங்கிறதனை நம்ம எதிர்பார்க்காம இருந்துகிட்டா போதும். பிப்ரவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்திற்கு புதன் என்பவர் 2-11 உடையவர். அந்த புதன் எங்க இருக்கிறாரு? மகரத்துல இருக்காரு, 6ஆம் வீட்டுல இருக்காரு. அதே 6ஆம் வீட்டுல தான் சூரியனும் இருக்காங்க. அதனால வேலைக்கு சிறப்பு, பணவரவுக்கு சிறப்பு. உத்தியோகத்துல நம்ம சர்வீஸ் பண்ணாலும் சரி, இன்சார்ஜா இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் செஞ்சாலும் சரி, நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இன்னைக்கு இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். எப்பவுமே 6ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா கணவன் மனைவி உறவு, குழந்தை உறவு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் மைனஸா இருக்கும். ஆனா தொழிலுக்கு அது மேன்மையை கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 6ஆம் தேதி மூலம் நட்சத்திரம். அப்ப நமக்கு 5ஆம் இடத்துக்கு சந்திரன் தனுசு ராசிக்கு மாறிடுறாரு.
கேது எங்க இருக்காரு? நம்மளுடைய வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்துல உட்கார்ந்து, செவ்வாய் நம்மளுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இன்னைக்கு பண வரவு, பேச்சினால் பண வரவு, அதுபோக நம்மளுடைய ஒரு ஆதிக்க பலம் என்பது சிறப்பாக இருக்கும். வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும், மதிப்பு உயரும், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அரசு ஆதரவு, அரசியல் ஆதரவு, வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையில இருக்கவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஷைன் பண்ணக்கூடிய நல்ல டைமாகவும் இருக்கும். புதன்கிழமை பிப்ரவரி 7ஆம் தேதி பூராடம் நட்சத்திரம். இப்ப சந்திரன் சுக்கிர நட்சத்திரத்துல 5ஆம் வீட்டுல இருக்காரு. அதே 5ஆம் வீட்டுல சுக்கிரனும் அதே சுக்கிரன் நட்சத்திர பூராடத்துல இருக்காரு. இந்த சுக்கிரனும் சந்திரனையும் சேர்த்துக்கிறாங்க. அந்த சேர்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஜாலியான உணர்வு, ஒரு கொண்டாட்டம் பண்ணலாம், ஒரு கேளிக்கையாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமா இருக்கலாம், உல்லாசமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய டைம். அதே நேரத்துல 9ஆம் இடத்துல இருக்க குருவும் சுக்கிரனுடைய இன்னொரு பரணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதனால புதிய நபர்கள் சந்திப்பு, புதிய நபர்கள்னால் நமக்கு மகிழ்ச்சி, வெளிநாடு தொடர்புனால மகிழ்ச்சி, பிரயாணம் போறதுனால வளர்ச்சி, கலைகள்ல ஈடுபடுறதுனால சந்தோஷம், இதெல்லாம் நடக்கும். அதனால இன்னைக்கு நல்ல நாள் தான். பிப்ரவரி 8ஆம் தேதி உத்திராடம் நட்சத்திரம். மகர ராசியில சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துல போறாரு. சூரியன் அவிட்ட நட்சத்திரத்துல செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு. செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல, சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க. அதனால இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அரசியல் ஆதாயம், ஒரு அரசு அதிகாரிகள்கிட்ட நம்ம ஒரு பாராட்டு வாங்கிறது, வேலையில தொழில்ல பலமா இருக்கிறது, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக அமையும். கடைசி நாள் பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டிலேயே இன்னொரு வேலைக்கு சேஞ்ச் ஆகிறவங்களுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதே நேரத்துல கடன் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு எடுக்கும்போது அதுல கொஞ்சம் அப்படியே காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல கடனை அவசியம் தர வேண்டி இருக்கு அப்படின்னா, இன்னொரு இடத்துல ஒரு உதவி கிடைச்சி ஒரு லோனை வாங்கி இன்னொரு லோனை அடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் வேலையினால சிறப்பு இருக்கும், அங்கீகாரம் இருக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும். திருவோணம் என்பது 2, 6, 10 சிம்ம லக்னத்துக்கு தனஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் சர்வீஸ் இதில் சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு குளிர்ச்சி சம்பந்தப்பட்டது ஆகாது. சளி பிடிக்கிறது, அடிவயிறில் சில தொல்லைகள், அது மாதிரியான டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெற்ற ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. இது மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்தை நம்மளுடைய அஸ்ட்ராலஜி, நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நீங்கள் அதில் கணிச்சு வச்சுக்கிட்டு உபநட்சத்திர கான்செப்டை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் துல்லியமாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.